மனசுக்குள்ளார அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டுகோளா இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சி பள்ளி வாகனங்கள் விபத்து நகர்த்தக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே மீண்டும் ஒரு முறை உறுதியேற்று இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இந்த காரைக்குடியினுடைய போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அவர்களை சிறு ஒரு வணக்கம். தேவகோட்டை வருவாய் கோட்டாட்சி அவர்களுக்கும் காரைக்குடி துணைக்கண்டர் அவர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் உயிர்காக்கும் ஓட்டுநர் நண்பர்கள் அவர்களுக்கும் முதற்கு நன்றி. இப்போ சார்பு நடந்துச்சுனாலே அது பெருமைக்குரிய விஷயம் தான். அது மாதிரி அந்த இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நேரத்தின் தளத்திலிருந்து மாவட்ட கல்வி அலுவலர் தேவகோட்டை அவர்களை சிறுவரை நிறுத்துமாறு நிகழ்ச்சி பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதாவது மாணவர்கள் குழந்தைகள் நலன் அதை விட காவல்துறை சார்பாக மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்ன மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஏன்னு கேட்டால் எங்கள் குழந்தைங்களை உங்களை நம்பி அனுப்புகிறோம். இப்போ பொதுமக்கள் குழந்தைங்களை உங்களை நம்பி அனுப்புகிறாங்க. நீங்கள் கண்ட்ரோலில் இருக்காங்க. அதாவது உங்கள் கண்ட்ரோல் மீன்ஸு ஸ்கூல் கண்ட்ரோலு. அதை விட ஸ்கூல் உங்களை நம்பி இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் பேசுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அருமையான நிகழ்வை ஸ்கூலில் படிக்கிற அந்த மாதிரி எல்லாமே அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற பாக்ஸ் இருக்குது. அது இது எதுக்கு இந்த மெடிசன் இருக்கு, இந்த பேண்டேஜ் எப்படி கொஞ்சம் பேச பழைய மாடல் என்ன போன தடவை பண்ணாமல்ல அவர் மேல அடிச்சு யாருக்கு தெரியும். அது என்ன பண்ணுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. மேல கீழ அடிச்சு விட்டாரு. பேச கீழ கீழ ஏதாவது ஒரு சின்ன இது இதை பிடிச்சி அமுக்கி அணைச்சு விடலாம். புரியுதா? போதும், இருக்கட்டு விடுங்க. அப்புறம் பார்த்து பொறுமையா அப்புறம் பார்த்து எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி பின்னால் இருக்கா, அது அப்படியே ஏறி பிடிச்சி பண்ணலாம். இல்லை கேமரா ரிவர்ஸ் பாருங்கப்பா. இது ரொம்ப சிம்பிளாக அப்படியே அப்படியே எல்லாமே இருக்காங்க. எமர்ஜென்சி எமர்ஜென்சி இருக்கா? என்ன வண்டிங்க ராஜாராம் சார்? எமர்ஜென்சி அவசர வழி எழுதி வைங்க. வேற ஒன்றும் இல்லை. அவசர வழி ஏன்னா
ஸ்கூல்ல வந்து சைல்டுக்கு எதுவும் இன்ஜுரி ஆச்சுன்னா ஆக்சிடென்ட் எதுவும் ஆச்சுன்னா ஏதாவது நம்ம போற வண்டியில பிள்ளைகளுக்கு எதுவும் அடிபட்டுருச்சுன்னா எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுன்னு சொல்லுவோம். முதல்ல இப்போ வந்து ப்ளீடிங் ரத்தம் ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் வெளியேறதுனால நிற்காம போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பஞ்சை வச்சு டைரக்ட் ப்ரெஷர் கொடுக்கணும். நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ப்ளீடு ஸ்டாப் ஆயிரும். நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ப்ளீடு ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் பேண்டேஜ் எதுவும் இருந்துச்சுன்னா வச்சு கட்டிருங்க. ப்ளீடு ஸ்டாப் ஆயிடும். ஃப்ராக்சர் எதுவும் ஆச்சுன்னா ஸ்கேலு இல்லை அட்டை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எலும்பு எப்படி இருக்கோ அதை அப்படியே அசையாம அந்த அட்டையில வச்சு அப்படியே கட்டிடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அட்டை அப்படி உங்கள் வண்டியில் வந்து ஸ்கேலு கொஞ்சம் தடமான பொருள் என்ன இருந்துச்சுன்னா அதை வந்து கை கீழே இப்படி வச்சுட்டு அதை அசையாமல் போட்டு நல்லா இருக்க கட்டணும். இடம் மட்டும் அசையாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஸ்பைன் போர்டு வச்சுன்னா அவங்கள சிக் பண்ணணும். அதனால ஆட்டோ எந்த வேற எதுவும் ஏற்றாம 108 கால் பண்ணுங்க என்ன எமர்ஜென்சினாலும். இதுவும் கழுத்து அடிபட்டா செர்விக்கல் காலர் வச்சுதான் சிக் பண்ணணும். நம்ம தலையை அசை விடவே கூடாது தலையில அடிபட்டா. வண்டியில ஏறிட்டான் அவனுக்கு ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் மாதிரி வருது, அதுக்கு என்ன பண்ணும்? மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி சாவி இதெல்லாம் கொடுப்பீங்களா அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டா கையை பிடிச்சிக்கிறணும். அவங்க வெட்டும் போது அவங்களே அடிச்சுக்குவாங்க. ஆனா அந்த அருவா அந்த மாதிரி கத்தி சார்பானதை கொடுக்க கூடாது. அவங்க கையில பக்கத்துல இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடணும். ஒன் சைடா தலையை திருப்பி வைக்கணும் அவங்கள. சரிங்களா? நாக்கை கடிச்சுக்கிட்டுருவாங்க. அதனால ஏதாவது பென்சில் இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு நாக்கு அடியில வச்சீங்கன்னா கடிக்க மாட்டாங்க.